ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரி வித் உருளைக்கிழங்கு மசாலா. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வைக்கலாம். வேகிற டைமில் நம்ம இந்த பக்கம் பூரிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு போட்டு கோதுமை மாவில் உப்பு போட்டு கொஞ்சம் பூரி பதத்துக்கு நல்லா பசைஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெந்த உடனே தோலை எடுத்து மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள், கடாய் அடுப்பில் வைங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, சோம்பு போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, பூண்டு போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் 2 வெங்காயம் போடுங்க, மீடியம் சைஸில் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிளறி விட்டு தேவையான தண்ணி ஊற்றிங்கன்னா பூரிக்கிழங்கு, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா தயார். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பூரிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு, உருட்டி வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பூரி ப்ளஸ் உருளைக்கிழங்கு மசாலா தயார். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.